இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் 5/1/2025 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. இரவு 9:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இரவு 9:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 9:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:28 வரை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. முன்கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்களை இன்று ஈடுபடவும் செய்வீங்க. பணியில அதிகப்படியான சுமைகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை முறையாக முடிக்க வேண்டியதும் இருக்கும். இதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாங்க. தேவையற்ற மனப்பதட்டங்களுக்கு என்ற இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையையும் முடிப்பதுல தாமதங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். சாலை சந்திப்புகள்ல கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களுக்காக சில உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இதிலையும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். இன்று அந்நியுன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. அலுவலகத்துல இதுவரை இருந்து வந்த பணி நெருக்கடிகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலை சுமை மிகுந்த நாள் என்றும் கூறலாம். இன்று வீட்டு தேவைக்காக கூடுதலாக பணத்தை செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். ஆன்மீக மற்றும் சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வேலையில புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல நேர்மறையான மாற்றங்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக என்ற முக்கியத்துவமும் தருவீங்க. செயல்பாடுகள்ல ஆர்வமின்மை போன்ற சூழல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வாகன பயணங்கள்ல நிதானத்துடனும் இருங்க.
சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிதில முடியும் என எதிர்பார்த்த சில பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்பட்டு தங்க முடியும். வேலையாட்களிடத்துல அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வமிக்க நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள் இருக்கின்ற திறமையின் காரணமாக நீங்க திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால உறவின ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்தும் கொள்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பொது சேவையில இறங்கவும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. என்று உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை என்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் நல்ல முடிவுகளாகவும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இப்பொழுது நீங்கள் தொடங்கும் வேலைகள்ல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். வியாபார பணிகள்ல லாபமும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும். உங்களுடைய பேச்சாற்றலின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூக தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நம்பிக்கையான போக்கும் காணப்படும். உங்களுடைய முயற்சியின் மூலம் கிடைக்கின்ற வெற்றிகள் உங்களுக்கு மன உறுதியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. புதிய வாய்ப்புகளின் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்க உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்புகளின் மூலம் நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய தொழிலுக்கு சில எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. அரசாங்க வேலையில பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கவனமாகவும் இருங்க. கவர்ச்சிகரமான பேச்சுக்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட காலமாக வராது என்று நினைத்து இருந்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேருங்க. தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். என்றாலுமே அது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்தினருக்கு இடையே இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இதனால ஏற்பட்டு இருந்த மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலை செய்யும் இடத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சில அவசரமான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. இதுல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணியில அர்ப்பணிப்புடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நம்பி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். நட்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை மட்டும் கவனமாகவும் இருங்க. யாரையும் நம்பி விலை உயர்ந்த பொருட்களை ஒப்படைக்கவும் வேண்டாம். திருடு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் ஆதாயம் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இதனால திருப்தியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல ஏதாவது சூழல்கள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய உரையாடல்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சூடான விவாதமாக மாறாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் ஏற்படலாம். பிரச்சனைகளை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. சில நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு முறையாக திட்டமிடுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது.
இன்று குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள்ல இறங்கவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்தும் தருவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்திற்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்குங்க. தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்துடனும் செயல்படவும் செய்வீங்க. வேலையில நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல பெரியவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. பணியிடத்துல மேன்மையான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று பொருள் வசதிகளும் பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சவாலான பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபார பணிகள்ல எதிர்பாராத அலைச்சல்களும் இருக்கும். உயர்கல்வியில மேன்மையும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. வதந்திகள்ல ஈடுபடவும் வேண்டாம். பணியிட சூழல்கள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இன்று இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியை பராமரித்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்வீங்க. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக திட்டங்கள் தீட்டி அதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. தொழில எதிர்பாராத முன்னேற்றத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயார் வழிவகையில இருந்து சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத உற்சாகமும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சில திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்தும் கொள்வீங்க.
சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல எந்த விதமான தேவையற்ற விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். கண்டிப்பாக அரசியல் பேசவும் வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளை பொறுமையுடன் பேசி தீர்த்தும் கொள்வீங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழிலதிபர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் தொடர்பான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை வாங்குவது குறித்து புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பணியிடத்துல சாதகமான சூழலும் இருக்கும். அரசு பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையும் ஆதரவாகவும் இருப்பாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் செய்யும் இடத்துல உங்களுக்கான தனித்தன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளையும் விரைவாக செய்து முடித்து விடுவீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய மனதில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. அவர்களுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று குடும்ப தேவைகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுக்காக திருமண ஏற்பாடுகளையும் செய்வீங்க. துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. தொழில் துறையில நல்ல ஒரு முன்னேற்றமான போக்குடனும் கொண்டு செல்வீங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேலே எடுப்பது சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் பெறுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சம்பந்தமாக சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாணவர்கள் படிப்பு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். அவர்கள் படிப்பதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலையும் மேம்படும். நிதி நிலையும் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகள் இனிமையானதாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும். குடும்பத்துல சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான நேரத்துல தந்தையினுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திட்டமிட்ட பணிகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வாகனங்கள் மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் மேம்படும். சிறு குறு தொழில் செய்பவர்கள் சில முக்கியமான நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
ஏதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான சாதகமான சிந்தனைகளும் உண்டாகும். தனம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான செயல்களை செய்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு வெற்றி பெற்று விடுவதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல என்ற பணியில ஆழ்ந்து ஈடுபட்டும் இருப்பீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை நீங்களே மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த இழுபறியான போக்கும் மாறும். சில தடைகளையும் எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று அவ்வப்பொழுது சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. பெரிய அளவுல இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றியை தருவதாகவும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை லாபகரமாக நடத்தவும் செய்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல துணிச்சலுடன் ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். நிலம் வாங்கி விற்கும் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதே நல்லது. உதவிகள் கேட்டு தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையும் மதிப்பும் மரியாதையும் மிக்கதாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுக்காக ஒரு நல்ல செய்திகளும் தேடி வரலாங்க. உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான நேரத்திலும் தைரியமாக பேசி முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்களும் நீங்கும். முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளின் மூலம் இன்று மகிழ்ச்சியாகவும் உணரலாம். வேலை செய்கின்ற இடத்துல இன்று பணிகளை திட்டமிட்டு அதன்படி முடிக்க வேண்டியதும் இருக்கும். மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டுவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய விருப்பப்படி வீட்டுல மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த கோபமான போக்கும் மாறும். இன்றைய நாள் முழுவதுமே அமைதியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு பைனான்ஸ்ல அதிகமான பணத்தை போடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நட்பு வட்டாரத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து ஏமாந்து இருந்த வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் தீரும். அதே நேரத்துல குடும்ப பிரச்சனைகளினால சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல இருந்து வந்த பகை உணர்வுகளும் நீங்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையாக தங்க பேச வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சிலர் உங்ககிட்ட பண உதவிகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் வேலை சம்பந்தமான விஷயத்துல சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில பிஸியான வேலைகளுக்கு மத்தியில உங்களுடைய குடும்பத்தினருக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. புதிய தொழில் தொடங்குவதில் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இதற்கு குடும்பத்தினருடைய முழு ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல சில கடினமான வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களை நம்பி வாக்குறுதிகளை கொடுக்கவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வர்த்தக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு ஊதியத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களினாலே ஏற்றுக்கொள்ளவும் படும். வேலை செய்யும் இடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. இன்று உங்களுக்குள்ள இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பணியிடத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும்.
வீண் பழியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. கொடுத்த இடத்துல இருந்து கடனை திரும்ப பெறுவதற்காக சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். வங்கியில வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் ஏற்ற இறக்கமாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஏதிலும் சிரமப்பட்டு தாங்க செய்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில பாதிப்புகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடவும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மாணவர்கள் படிப்பில வெற்றி பெறுவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பொருளாதார வசதிகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக ஏதாவது பரிசு பொருட்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடிவடையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வெளி உணவுகள்ல கவனமாகவும் இருங்க. பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான நெருக்கடியான சூழ்நிலைகளும் குறையும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. செய்கின்ற வேலைகளுக்கு ஏற்றவாறு ஆற்றலுடனும் உணர்வீங்க. பணிகளையும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையின் காரணமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அதிகரிக்கும். இன்று கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்தை முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக இருந்து சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்வதற்காக சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல உரிய நேரத்துல நீங்க எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் தொடர்பான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்துல
சில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் கௌரவமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல உங்களுடைய நிதிநிலையும் பலப்படும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த தகராறுகளும் நீங்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரலாம். தன வரவுகளினால சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு வன்மையினால காரிய வெற்றியும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இணைய துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கவனமின்மையின் காரணமாக பண இழப்பு ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் தேடியும் வரலாங்க. இது பயனுள்ள செலவுகள் தானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. என்று தொலை தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தாய் தந்தையுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்தில் உங்களுடைய சிறப்பான வேலைகளை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல நல்ல திட்டமிடுதலுடைய பணிகளுடனும் இருப்பீங்க. நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தொழில் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். உயர் அதிகாரிகள் கிட்ட மறைமுகமான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல இருந்து வந்த பதட்டங்களும் நீங்குங்க. இன்று சற்று அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் இருந்து வந்த தாமதங்களும் குறையும். ஓரளவு நிதானமான போக்குடனும் இருப்பீங்க. கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு முறையாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய குழப்பமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உங்களுடைய துணையை வருத்தமடையவும் செய்துவிடலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். குடும்பத்தினருடன் ஆலய தரிசனங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு மனைவி பிள்ளைகளும் அதன்படி நடந்தும் கொள்வாங்க. நண்பர்களாக இருந்தாலும் யாருக்கும் எந்த அறிவுரைகளும் கூறவும் வேண்டாம். இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பதும் நல்லது. சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மனதுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடலாம். அலுவலகத்துல சில விமர்சனங்களை சந்தித்து தாங்க நீங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தினருக்காக இன்று விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. தொழிலதிபர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. குடும்பத்துல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். விடாப்படியாக செயல்பட்டு சில பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உடன் இருப்பவர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நினைத்த வேலைகளை எண்ணிய விதத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டு இருந்த பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.